அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் பிரதானமான கட்டளையா தானங்க. ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது, இந்த கனியை நீ என்ன செய்யாத, புசிக்காத. அவ்வளவுதான். நம்மள்ட்ட ஒரே கட்டளை, உன்னிடத்தில் அன்பு பிறனிடத்திலும். பெரிய கஷ்டமான வேலை ஒண்ணு இது கிடையாது. இந்த கட்டளை கைகொள்வது கடினமானது ஒண்ணும். ஒரு கணத்துல அடிச்சா மறு கணத்தையும் ஏன் தெரியுமா, நீ காட்டுறவன் அடுத்த அடி அடிக்க மாட்டான், அவனே மனமாறி போயிடுவான். ஒரு திருடன் இன்னைக்கு எப்படியாவது திருடனுங்கிற ஒரு நோக்கத்தோடு கடந்து வருகிறான். அந்த கிராமத்தில் உள்ள நுழையிற பொழுது ஒரு கடை, ஒரு பெரிய மளிகை கடை. அப்போ அந்த மளிகை கடைக்காரருக்கு ஒரு நல்ல குணம் உண்டுதான், யாரு எந்த நேரத்தில் வந்தாலும் பொருளை கொடுத்துருவாரு. ஆனா அந்த மதியம் சாப்பாட்டு நேரம் மட்டும் அது அந்த இடத்துல யாராகி வந்தாங்கன்னா அவங்களுடைய சார்பில் கடையை ஒப்படைச்சிட்டு அவர் சாப்பிட போது வழக்கம். இப்படிதான் அந்த திருடன் அணை உள்ள வந்த உடனே அவனை கூப்பிட்டு, எப்போ அந்த கடையை நீ செஞ்சுக்க பாத்துக்க, நான் சாப்பிட்டுட்டு வாரேன் அப்படின்னு சொல்லி போனாராம். இவனுக்கும் கும்பிட போன தெய்வம் அப்படி நினைச்சிட்டு அவர் உள்ள போய் வர்றவங்களுக்கு எல்லாம் பொருளை கொடுக்குறாரு. கல்ல கட்டியாச்சு, இப்ப பணம் எல்லாம் அவர் என்னெல்லாம் அப்படி எல்லாம் இருக்குது, பொருள் எல்லாம் இருக்குது. ஆனா இவனுக்குள்ள ஒரு எண்ணம், என்னைய நம்பி தானே இவர் கடை தந்துட்டு போனாரு. அவன் நண்பன் கரெக்டா வர்றான் திருடன், அவன் சொல்றான் இதாண்டா சரியான நேரம், நம்ம என்ன செய்ய எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிருவோம் அப்படின்னு. உடனே அவன் சொன்னானா, என்னைய நம்பி அவர் இந்த பொறுப்பை தந்துட்டு போயிருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அவர் வந்தாராம். வந்த உடனே திருடன் சொன்னானா, எல்லாம் சரியா இருக்கானி பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்லப்பா எல்லாம் சரியா தான் இருக்கு, அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம். அப்ப அவன் சொன்னானா, நான் ஒரு திருடன், நான் திருடன் வந்தேன், ஆனா இந்த இடத்துல வந்த உடனே என்னுடைய சிந்தனை முழுவதும் என்ன செய்து விட்டது, மாறிட்டு. நல்ல கவனிங்க, நான் ஒரு காரியத்துல தெளிவா இருப்பேன் அப்படின்னா என்னை சார்ந்தவர்களும் அந்த காரியத்தில் என்னால மாற்ற முடியும். அல்லேலூயா. அவன் சொல்ற அந்த இடத்துல வந்த உடனே நான் திருடன் என்ற எண்ணத்தை என்ன செஞ்சுட்டேன், மாத்திட்டேன். இன்னில இருந்து உழைச்சி சம்பாதிக்கலாம். இதுல புரியுது நான் சொல்றது. நல்ல கவனிங்க, நம்ம இருக்க வேண்டிய இடத்துல சரியா இருந்தா நம்ம கூட உள்ளவங்களை நிச்சயமா நம்ம கரத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா.